வணக்கம். இந்த ரெண்டல் ஃபேமிலி படத்தை பார்க்கணுன்னு நண்பர்கள் சைட்லேருந்து கமெண்ட் செக்ஷன் வரைக்கும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துச்சு. பார்த்துட்டேன். நல்ல படம், பார்த்துருங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இதில் வந்து வி செல் எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். அதுவே செம்ம மெட்டா லைன் தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த படமே ஒரு மெட்டா படம் தான். நிஜத்தில் இல்லாத விஷயங்களை காட்டி நம்மளை என்டர்டெயின் பண்ணுறது தான் சினிமா. நாமளும் தெரிஞ்சு தான் காசு கொடுத்து அதுக்கு போகிறோம். அப்படியான ஒரு சர்வீஸில் தான் படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட் பிரெண்டன் ஃப்ரேசர் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு சுவாரஸ்யமான ப்ரெமிஸ். ஆக்சுவலாக ஜப்பானில் நிஜமாகவே இப்படியான ஒரு கம்பெனிலாம் இருக்குது. அதை வச்சு டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் ஃபிலிம் சொல்கிற கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணலாம். ரெண்டல் ஃபேமிலி. ஜப்பானில் சின்ன சின்ன ஆக்டிங் கிக்ஸை கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி நடிச்சிட்டு இருக்காரு ஃபிலிப். தனியாக தான் இருக்கார். அமெரிக்காலேருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பான் வந்து செட்டில் ஆன ஒருத்தர். பட் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்குங்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல. அவருக்கு ரெண்டல் ஃபேமிலிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து கால் வருது. இந்த கம்பெனி நிஜமான சினாரியோஸுக்கு ஆக்டர்ஸை ஹையர் பண்ணுற சர்வீஸை தரவாங்க. ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஈவினிங் போய் ஒருத்தர் கூட கேம் ஆடிட்டு வரணும், ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி போய் இன்டர்வியூ எடுக்கணும், அப்பா மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரின்னு கிளையன்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டல் ஃபேமிலி சர்வீஸ் தருவாங்க. இதில் ஒரு ஆக்டராக வேலை செய்ய தான் ஃபிலிப்பை அந்த கம்பெனி கூப்பிட்றாங்க. எல்லாத்துக்குமே ஈஸியாக எமோஷனல் ஆகிற ஒரு லோனரான ஃபிலிப் அங்கே சேர்றதுனால என்ன ஆச்சுங்கிறதா இந்த ரெண்டல் ஃபேமிலி. It's cool, but it's fake. You know, sometimes it's okay to pretend. தோல்வி அடைஞ்ச தனக்கு வாழ்க்கையில் யாரும் இல்லாத ஒரு லீட் கேரக்டரை பார்த்ததுமே இன்ஸ்டண்ட்டான ஒரு பச்சாதாபம் வருது. பிரெண்டன் ஃப்ரேசர் அவருடைய நிஜ உலக இமேஜையும் கலந்து இந்த ஃபிலிப் கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அவர் வீட்டு ஜன்னல்லேருந்து எதிரில் இருக்கிற அந்த ஃப்ளாட்ஸில் அங்கே இருக்கிற ஃபேமிலிஸை பார்த்து ஃபிலிப் கொடுக்குற அந்த லுக்கே அவர் தனிமையை ஃபீல் பண்ணுறாருங்கிறத நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக சொல்லிடுது. இப்படி நிறைய அழகான மினிமலிஸ்டிக்கான டீப்பான காட்சிகளால் இந்த படத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க இயக்குனர் ஹிக்காரி. இன்னொரு சின்ன ஷாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யங்கான ஒரு பொண்ணு இவரை ஹஸ்பண்டாக நடிக்க ஹையர் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா முன்னாடி கல்யாணம் பண்ணி வேறு ஊருக்கு கிளம்புற வரைக்கும் ஒரு ஃபுல் ப்ளே. ஆனால் அந்த அப்பா அம்மாவுக்கு இவர் ஆக்டர் எல்லாம் செட்டப்புன்னெலாம் தெரியாது. ஃபிலிப்புக்கு இந்த பொண்ணு பண்ணுறதுல கொஞ்சம் வினோதமாக இருக்கும். ஆனால் இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு சில செகண்ட்ஸில் அந்த பொண்ணு ஏன் இந்த ஃபேக் வெட்டிங்கை செட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக செம்ம எஃபெக்டிவாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இப்படியான டச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில் நிறைய சோகம் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, லைட்டாக ட்ராஜடி கூட இருக்குது. ஆனால் எங்கேயுமே நீங்கள் கண்ணை கசக்க மாட்டீங்க. அழகாகவும் இவங்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெருசு, உலகத்தில் எப்படிப்பட்ட மனுஷங்க இருக்காங்க, எவ்வளோ வித்தியாசமான வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குதுன்னு ஒரு புரிதலை தரா மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஃபிலிப் கேரக்டருடைய சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸை காட்டுற ஒரு மாண்டேஜ் நல்லா இருந்தது. முதல் வெட்டிங்குக்கு அப்புறம் ஃபிலிப் எடுத்துக்கிற 2 அசைன்மெண்ட்ஸ் தான் இந்த கேரக்டரை ஷேப் பண்ணுது. போன ஜெனரேஷனில் பாப்புலரான ஒரு நடிகர் இப்போ ரெலவன்ஸ் இல்லாமல் இருக்கார். அவர்கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நடிக்க அந்த நடிகருடைய பொண்ணு இந்த சர்வீஸை ஹையர் பண்ணுறாங்க. தென் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும்னு அந்த பொண்ணுடைய அப்பாவாக நடிக்க ஒரு லேடி, அதான் அந்த பொண்ணுடைய அம்மா, இந்த சர்வீஸை ஹையர் பண்ணுறாங்க. இந்த 2 ட்ராக்லேயுமே அழகான ஒரு கதையை எந்த மெலோ ட்ராமாவும் இல்லாமல் சொல்கிறாங்க ஹிக்காரி. இந்த 2 ட்ராக்லேயுமே ஒரு மாரல் டயலமால ஃபிலிப் கேரக்டர் சிக்கிக்கிற விதம், பர்டிகுலராக அந்த சின்ன பொண்ணுகிட்ட அவர் காட்டுற அந்த கில்ட்டை நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த 2 ட்ராக்குமே சென்டிமெண்டலி ரொம்ப ஹெவியாக மாறி இருக்கக்கூடிய ட்ராக்ஸ் தான். ஆனால் இதை மெச்சூர்டாக, சென்சிபிளாக, அதே சமயம் அதோட எசன்ஸை குறைச்சிடாமல் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இயக்குனர். கம்பெனியை நடத்துகிறவர் வச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அது அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தது, டிஸ்டர்பிங்காகவும் இருந்தது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் இந்த ஹாலிவுட் டிஷ் ஜோனுக்கு படம் போகுது. லைட்டாக ஃபன் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த டோனல் டிரான்சிஷன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. அண்ட் பொண்ணு அட்மிஷனுக்காக அப்பாவை ஹையர் பண்ணுற அம்மா கேரக்டர் எனக்கு எந்த விதத்துலையும் பாசிட்டிவாகவே தெரியல. இன்னும் கூட அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் டெப்த்து கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃபிலிப் ஜப்பான்லேயே தான் இருக்கார், அங்கேயே தான் இப்படியான ஆக்டராகவும் நடிக்கிறாரு. ஆனால் அவர் ஆக்டராக நடித்து முடிச்சுட்டு வரார் இல்லையா, அதுக்கப்புறம் யாருமே அவர் ரெகனைஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ நம்பும்படி இல்லை. அதுக்கான சரியான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லவே இல்லை. வேறு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க இவர் ஆக்டர்ன்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு கேரக்டர் கண்டுபிடிக்குது. அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருந்தது. ஹாஃப்வேலியே இந்த படம் ஹாப்பி எண்டிங்கை நோக்கி தான் போக போகுதுன்னு தெரிஞ்சாலுமே கூட அந்த ஹாப்பி எண்டிங் வரும்போது சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருந்தது. பிரெண்டன் ஃப்ரேசர் ஒரு மூவிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பார்க்க பெருசாக இருக்கிற இந்த மனுஷன் எமோஷ்னலாக இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காருங்கிற அந்த இமேஜ் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஜப்பானில் நடக்கிற கதை. ஸோ இவரை தவிர எல்லாருமே ஜாப்பனீஸ் நடிகர்கள் தான். குட்டி பொண்ணு மியா கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஷானான் மஹினா காமன் நல்ல பர்ஃபார்மன்ஸ். இது அவங்களுடைய முதல் படமாக. கம்பெனி ஓனராக வர டெக்கீரோ ஹிராவோடைய கேரக்டர் ஆர்க் நல்லா எழுதப்பட்டிருந்தது. அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ஒவ்வொரு கேரக்டருக்குமான காஸ்டிங்கும் நல்லா தான் இருந்தது. விஷுவலாக ஒரு ஃபீல் குட் படத்துக்கான டோனாக இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி டாக்குட்ராமா ஸ்டைலையே ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா கேண்டிடாக இருந்தது, நல்ல ஐடியா. மொத்தத்தில் இந்த ரெண்டல் ஃபேமிலி ஒரு சென்சிபிளான வாமான ஃபீல் குட் திரைப்படம். பேரண்டல் கைடன்ஸோட குழந்தைங்க கூட பார்க்கலாம். படம் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஆனால் இங்கிலீஷில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது.